Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளி கைது என தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் கைது செய்யப்பட்ட நபரின் புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என கைது செய்யப்பட்ட நபரின் புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. சந்தேகத்திற்குரிய அந்த நபரின் படம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. கைது செய்யப்பட்ட நபரின் புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த பாலியல் வழக்கு தொடர்பாக குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் காலதாமதம் ஏற்பட்ட நிலையில் விரைவாக பிடிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வந்த சூழலில் தற்பொழுது அவரது புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழன் இணைகிறார். தமிழன், இந்த சம்பவம் அதைத் தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? அவரின் புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவரின் பின்னணி என்ன, சொல்லுங்க. நிச்சயமாக பார்க்கலாம் மோகன். கடந்த 12ஆம் தேதி சிறுமி பள்ளி முடித்துவிட்டு தனது பாட்டி வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் போது அசாமை சேர்ந்த நபர் ஒருவன் அந்த சிறுமியை பின்தொடர்ந்து அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது. சுமார் 14 நாட்களாகியும் காவல்துறை மெத்தன போக்கு காரணமாக இந்த 14 நாட்கள் காரணம் என்று அவருடைய உறவினர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். குறிப்பாக பார்க்கலாம், இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே பார்த்தால் சிசிடிவி புட்டேஜ் இருந்தும் காவல்துறை ஏன் இந்த சுணக்கம் காட்டியது என்று குற்றவாளி ஏன் இவ்வளவு நேராக கைது பண்ணவில்லை என்று பெற்றோர் ஒரு குற்றம் சாட்டி வந்த நிலையில் நேற்று சுமார் ஒரு 4:30 மணி அளவில் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து அந்த குற்றவாளியை கைது செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து பார்த்தால் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு ஆரம்பாக்கம் அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த வழக்கில் பார்த்தால் அந்த குற்றவாளியை நேற்று இரவு பார்த்தால் கவரப்பேட்டை காவல் நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டு நேற்று இரவு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டு வடக்கு மண்டல ஐஜி அசாகார் நேரில் விசாரணையானது நேற்று இரவிலிருந்து சுமார் நடைபெற்று வந்தது. தற்போது வரை பார்த்தால் சுமார் ஒரு 15 நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் இந்த ஆரம்பாக்கம் பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பார்த்தோம்னா குறிப்பாக ஒரு 15 மணி நேரத்துக்கும் மேலாக விடிய விசாரணையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக பார்க்கலாம், 15 தனிப்படை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நேற்று கைது செய்யப்பட்ட அந்த அசாமை சேர்ந்த நபரின் புகைப்படமானது தற்போது வெளியாகி உள்ளது. அதே போல பார்க்கலாம், இந்த விடிய விசாரணையின் போது அந்த பகுதியில் குறிப்பாக பார்க்கலாம், சூலூர்பேட்டையில் தாபா உரிமையாளரிடமும் அதே போல அந்த வடமான இளைஞர்கள் உள்ளார். அவரு அந்த தாபா கடையில் பணியாற்ற வந்திருந்த நிலையில் அந்த தாபா உரிமையாளரிடமும் விசாரணையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே பார்த்தால் தற்போது அந்த புகைப்படம் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தது. இது போல ஒரு கொடூரமான நபரை உரிய தக்க ஒரு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று அவருடைய குற்றவாளி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் அதே போல சிறுமியின் உறவினர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. மோகன், தமிழன், குறிப்பா ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ஆனா அவர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இன்னொருத்தரை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவரிடம் விசாரிச்சுடுறாங்க, இவர் தான் குற்றவாளியா இருக்கக்கூடும். அப்படிங்கிறப்போ இது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? தடயங்களும் சந்தேகிக்கக்கூடிய இந்த பல்வேறு தகவல்கள் இவர்தான் பொருந்தி போகிறதா? நிச்சயமாக பார்க்கலாம். நேற்று இந்த விஷயத்தை பத்தி அவர் ஐஜி அசாகார் கேட்ட போது அவர் இந்த நபர் தான் என்று அவர் ஒரு உறுதி அளித்தார். தொடர்ந்து அனைத்து அதான் அந்த மேட்சிங் சொல்லுவாங்க, அந்த அனைத்தும் அவரிடம் பொருந்தப்படுகிறது என்றும் அவர் கூறப்பட்டிருந்தார். அதனிடையே பார்த்தால் இன்று அந்த 6 டிஎஸ்பிகள் அடங்கி அந்த தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையின் பிறகு தான் பார்த்தால் இந்த அந்த சூலூர்பேட்டையில் வைத்து அந்த நபரை கைது செய்யப்பட்டு அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக இவர்தான் என்று அந்த புகைப்படம் வெளியாகி உள்ளது. மோகன்,
ஆதாரங்களின் அடிப்படையில் தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரின் புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி தமிழன்.